விமானங்கள் மீண்டும் வரும் என்ற நம்பிக்கையில் உலகையே ஆச்சரியப்படுத்திய ஒரு உண்மை சம்பவம். இரண்டாம் உலகப் போரின் போது தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள வனுவாட்டு நாட்டின் டன்னா தன்னா போன்ற தொலைதூர தீவுகளுக்கு ஆயிரக்கணக்கான அமெரிக்க மற்றும் ஜப்பானிய வீரர்கள் வந்தனர். தொழில்நுட்ப உலகை இதற்கு முன் பார்த்திராத அங்குள்ள மக்களுக்கு இது ஒரு அதிசய அனுபவமாக இருந்தது. வானிலிருந்து பெரிய விமானங்கள் இறங்கி டின் உணவுகள், மருந்துகள், ரேடியோ ஜீப்புகள், ஆடைகள், கருவிகள் என ஏராளமான பொருட்களை கொண்டு வந்தன. வீரர்கள் ஓடுபாதை அமைத்து ரேடியோவில் பேசிக்கொண்டு ஒழுங்காக அணிவகுத்து நடந்தால் இந்த பொருட்கள் வந்து சேர்கின்றன என்று தீவு மக்கள் நம்பினர். போர் முடிந்ததும் வீரர்கள் வெளியேறினர். விமானங்களும் வரவில்லை. அந்தப் பொருட்களின் வரவும் நின்றுவிட்டது. அதனால் அவர்கள் பார்த்ததை அப்படியே பின்பற்றத் தொடங்கினர். காடுகளை சுத்தம் செய்து விமான ஓடுபாதைகள் அமைத்தனர். மூங்கில் கொண்டு கட்டுப்பாட்டு கோபுரங்களை உருவாக்கினர். மரம் மற்றும் தேங்காய் ஓடுகளால் ஹெட்போன்கள் செய்து ரேடியோவில் பேசுவது போல நடித்தனர். குச்சிகளால் துப்பாக்கிகள் செய்து அணிவகுத்து நடந்தனர். கையால் தயாரித்த அமெரிக்க கொடிகளையும் ஏந்தினர். இந்த நிகழ்வை ஆய்வாளர்கள் கார்கோ கல்ட் என்று அழைத்தனர். டன்னா தீவில் உருவான ஜான் ஃப்ரம் இயக்கம் இன்றும் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15 அன்று மார்பில் USA என்று எழுதி மூங்கில் துப்பாக்கிகளுடன் அணிவகுத்து ஜான் ஃப்ரம் என்ற மர்ம நபர் மீண்டும் வந்து வளத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் கூடுகின்றனர். இது முட்டாள்தனமான செயல் அல்ல. அவர்கள் பார்த்த நிகழ்வை தங்களால் புரிந்துகொள்ள முயன்ற ஒரு இயல்பான முயற்சி. ஆனால் வெளிப்படையாக ஒரு செயலை மட்டும் நகலெடுத்தால் போதாது, அதன் பின்னால் செயல்படும் உண்மையான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த வரலாறு சொல்லும் முக்கியமான பாடமாகும். வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றவர்களின் செயல்களை மட்டும் நகலெடுப்பதை விட அவர்கள் வெற்றி பெற்ற காரணங்களை புரிந்துகொள்வதே உண்மையான முன்னேற்றம்.